பலமுனை போட்டியால் பலன் அடைய போவது யார்? இந்த தலைப்புல தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்ப அண்ணன் பேசும்போது கூட சொன்னாங்க, பேருக்கு தான் மல்யுத்தம், அடிக்கிற அடியில எலும்பு நரம்பெல்லாம் திரிக்கணும். எங்க ஆளும் தெரியாம காலை விட்டுமோ? எனக்கு அப்படித்தான் தோணுது ராஜா. மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குடிநோயாளிகளாக மாற்றி வைத்து விட்டு எத்தனை நலத்திட்டங்கள் செய்தாலும் அது பலனில்லை என்று சொல்லி இருந்தார். அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடையும் நடத்துகிறார். யாரு பக்கம் சாப்பிடுறது இங்க, கை கழுவுறது அங்க, தண்ணி அங்கதானே வருது. திராவிட முன்னேற்ற கழகமோ டாஸ்மார்க்கில் சரக்கு சரியாக விற்பனை செய்யப்படவில்லை என்று அந்த ஊழியரை சஸ்பெண்ட் செய்தவர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள். மது ஒழிப்பை போராடுகிறவர்களும் இங்கேதான் இருக்காங்க. இதுக்கு பேர் கொள்கை கூட்டணி. இப்ப இந்த ரெண்டு மூஞ்சி டிவியில பார்த்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? மது ஒழிப்பு விஷயத்துல திமுகவுக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்ல. விசிகாவுக்கு இருக்கிற கருத்தை திமுக மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்கிறது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அவகாசம் கேட்கிறார்கள். ஃபெயில் ஆவறதுக்கு இப்படி ஒரு பிட்டா? பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருகிறோம் சபாபதி அவர்கள் சொன்னார். சபாபதி அவர்களுடைய மனைவி 1000 ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா? இந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இருக்கிறதா? 50 ஆண்டு கால அரசியலை முன்னெடுத்த பிறகும் கூட நாளைக்கு 33 ரூபான்னு பிரிச்சு பாருங்க. மாணவருக்கு 1000. ஏன் கல்வி கட்டணத்தை நீங்க குறைக்கவே இல்லை? தனியார் கல்லூரிகள் பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை ஜெயில் கட்டணத்துக்கு இருக்கிற காசை பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இல்ல. அப்ப குற்றவாளிகள் பெருகிட்டாங்க, மாணவர்கள் குறைந்து கொண்டே வர்றாங்க. இதான் யதார்த்தம். தான் போனார் தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர். 8 நாள் வெளிநாடுக்கு சென்ற 31,500 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய மாநிலத்துக்கு. என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பீத்திக்கிட்டு இருக்க. 17 நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்ற திராவிட மாடலின் முதலமைச்சர் வெறும் 7,612 கோடி ரூபாயை தான் முதலீடாக ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இவன் மூஞ்சிய பாரு, பச்சை குழந்தை மாதிரி இருக்கு. இவனுக்கெல்லாம் பயந்துட்டு எவனா காசு கொடுப்பாங்களா ரவி? நீ கேட்டதுக்கு அவன் கடை சுல்லானாச்சு வரட்டான், நீயும் வெக்கம்லாம் வந்துட்டான். நாளை காலை தமிழகம் திரும்புகிற முதல்வர் 7,300 கோடி. அவங்களுக்கு ஏதோ இமெயில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அவர் வந்து பேட்டி கொடுக்கணும். அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா காத்தால வந்து தாபாஷ் பண்றான். நாங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். 25 லட்சம் கோடி டார்கெட், 10 லட்சம் கோடி வந்துருச்சு. நான் சும்மா போயா ஆளுங்க, நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அன்பிற்கினிய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அன்பு சகோதரிக்கு சொல்லுவது, என்னென்ன ரீல் விடணுமோ போடா. 20 வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட போர்டு இருக்கு பாருங்க, போர்டு திறக்கிறதுக்கு அனுமதி பெற்றுக் கொண்டு நாளைக்கு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? 2022 திமுக ஆட்சியில தான் ஃபோர்ட் நிறுவனம் வெளியில போயிருக்காங்க இந்தியாவை விட்டு. கள்ளக்கில போடுங்க. போனவங்க குஜராத் பிளான்ட்டை வந்து வித்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவோ பெரிய பெரிய முன்னணி நிறுவனங்கள் கேட்டும் சென்னை பிளான்ட்டை விற்கல. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஏன்னா அவங்களுக்கு திரும்ப வர்ற ஐடியா இருந்திருக்கு. இப்போ கூட வந்து தொழில் தொடங்க போற அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்னையே வந்திருக்கு. இதற்கான ஆதாரங்கள் இணையத்துல கொட்டி கிடக்கு. நாங்கதான் அவங்கள தமிழ்நாட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரோம் அப்படின்னு வழக்கம் போல திராவிட மாடல் சாதனை இது அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. கிழிச்சாங்க நீங்க பூட்டின வீட்டுல சவுண்டா கொடுத்துருவாங்கடா. அதுக்குள்ளே நாரி வச்சா இங்க வா. பேசக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கேட்கணும். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன இருக்கணும்? பேச ஆரம்பிச்சேன்னா எப்படி வெடிப்பேன்னு எங்க யாருக்கு தெரியும்? புடிங்கிருப்ப போட ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. முதல்வர் தந்திருக்கக்கூடிய 1 கோடியே 20 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் இருக்கு பாருங்க. அதுதான் கிராம பொருளாதாரம். இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. குளோபல் பர்ஸ் பற்றி சவால் அவரு நீங்க அவரோட அறிவாளியா இருக்கலாம். அது கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கறேன். வேண்டானே பதட்டம் இல்ல, பதில் சொல்லுங்க. பதட்டம் ஏங்க
விடுங்க. போலீஸ் பார்த்தோன்னு இப்படி நடிக்கிற இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது நான் அந்த அடி அடிச்சவன். சரி சீனை கண்டினியூ. உங்களை பார்த்து எங்களுக்கு என்ன பதட்டம்? அடியண்ணனை பார்த்து எங்களுக்கு பதட்டம் இல்ல. உங்களை பார்த்து எங்களுக்கு என்ன பதட்டம்? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. அரசியல் களத்தில் உண்மையிலேயே யாரை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பதட்டப்படுகிறது என்பது நீங்கள் எனக்கு பதில் சொல்வதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். இருங்க, ஒரு ஆக சிறந்த ஒரு அறிவாளி ஒரு பசிக்கு மீனை கொடுப்பானா, மீன் பிடிக்க கற்று தருவானா? 7,000 கோடி உங்கள் கைகளில் இருக்கிறது என்றால் இளம் வளம் சார்ந்த குறு தொழில்களை உருவாக்கி ஒரு நாளொன்றுக்கு 500 ரூபாய் உழைப்பிற்கேற்ற சம்பளம் கொடுப்பது சரியா? அல்லது 1000 ரூபாய் ஓட்டுக்கான முன்படமாக லஞ்சம் கொடுப்பது சரி? ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ் உங்களை ஓவரா கும்பிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் உயிரோட இருக்கணும், அவனுக்கு மீன் என்ன 70 ஆண்டு காலமாக கற்றுக் கொடுக்கறீங்க? நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் பேசுறாங்க. வாங்கிட்டு இருப்பா, பாத்துட்டு சொல்றேன். நீ பேயோட்டம் சொல்லுவாங்க, வேண்டாம் சிக்கி சேதாரமா இருவேன். நீங்க வாங்கனே. குறுகிய காலம் அவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள ஒரு 6 மாத காலம் ஆகும். மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா? எதுக்கு கொசுவை கொன்னப்பா உங்களுக்கு? கையெடுங்க மேடம், வலிக்குது. 35-40 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இப்பதான் நீங்க வந்து மீன் பிடிக்க நாங்க மீனை பசியா இருக்க கொடுக்கறோன்ற எவ்வளவு பெரிய ஒரு குதர்க்கமான பதில் இது. தம்பி லூசு பையல அக்கா தம்பியை கூட்டிட்டு போங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். 1000 ரூபாய் காசு எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு. மின்சாரத்துறை கடன்ல இருக்கு. இன்னும் அரசினுடைய துறை சார்ந்த நிறுவனங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு கடன் இருக்கு. ஒரே ஒரு துறை மட்டும் 45,000 கோடியிலிருந்து 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு ஒரு துறை இருக்கு. அது துறைக்கு பேர் என்ன தெரியுங்களா? மதுவிலக்கு துறை. ஆனா மது விற்பனை துறை. அது 48 என்னதா பஞ்சு? அட பாவி வெள்ளற என்னிக்கிட்ட இருந்தா வேற வேலை. உங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்களோ அவங்க வீட்ல இருந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 400 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு நாளைக்கு 33 ரூபாய் கொடுக்குறீங்க. என்னமோ நாங்களே கொடுத்தோம், நாங்களே நட்டோம், நாங்களே புடுங்கணும்னு பெருசா பீத்திக்கிட்டு தெரியுறீங்க. தமிழ்நாடு வந்து தனி நாடு இல்ல. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று. என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தனிநாட்டில் நாம் தீர்மானித்து பேசுவதை போல சிந்திப்பதை போல நாம பேச முடியாது, சிந்திக்க முடியாது. இத சொல்லியே என்ன ஏமாத்துறான். மாநிலங்களும் எப்படி இருக்கு, அதுல தமிழ்நாடு எப்படி இருக்கு என்றுதான் நாம ஒப்பிட்டு பார்க்கணும். தமிழ்நாடு போல் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிற, சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கிற, மொழி உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கிற. அப்படியா? யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. மாநில தன்னாட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அந்த கொள்கையை விடாப்பிடியாக பேசுகிற, அதில் உறுதியாக நிற்கிற. அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா, புரட்டிடுவாங்க. உறுதியாக நிற்கிற ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க, தாராளமா விவாதிக்கலாம். போட அண்ணனுக்கு டொருனா வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலானே. எல்லா மாநிலங்களையும் ஒப்பிடும்போது தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அண்ணே என்னடா ஒரு சைஸா தட்டியா பிடிக்கிற? இப்படி வாங்க. பார்ப்பது போன்றே மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்ல. இப்ப கேரளாவை விட நீங்க தமிழ்நாட்டில் கல்வியில் மிதம் மிஞ்சிடல. ஒண்ணு. ரெண்டாவது, சமூக நீதினு பேசாத பீகார் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான வேலையை இப்படியே செய்யறாங்க. ரொம்ப புண்படுத்துறாங்க. நம்ம புண்படுத்தல நடத்த இவங்க நம்மள புண்படுத்துறாங்க. இந்த பக்கம் சொல்ல போனால் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் கூட சாதிய கொலைகள் நடப்பதற்கான தடுப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஒரு அரசனுக்கே எம்புட்டு அடியா? புலிகேசி மன்னரை பிழிந்து எடுக்கிறார்களே. நான் என்ன கேட்கிறேன், விசிக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு திமுகவினுடைய ஊழல் பட்டியல் இல்ல, அது பேசலாம். இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. அவர்கள்
நாம் தமிழர் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு செய்வேன் என்று சொன்னார். நாங்கள் நம்பி உடன் பயணித்தோம், ஆதரித்தோம். இதெல்லாம் வேற எங்கேயாவது காமெடி சேனலுக்கு போயிருக்கலாம். இங்க ஏன் சுத்திட்டு இருக்கான்னு தெரியல. ஒருவேளை திமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் எங்களுக்கு துரோகம் செய்யவில்லை என்றால் சூரியன் மலர்ந்தால் ஈழம் மலர்ந்தால் கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நாங்கள் ஒரு டிமாண்டை வைக்கிறோம். அதை திமுக மறுத்தால் தான் நாங்க மாற்று முடிவு எடுக்க முடியும். திமுக ஏற்கிறார்கள், படிப்படியாக செய்கிறோம் என்று நம்பிக்கை கொடுக்கிறார்கள். யாருக்கிட்டாலும் இப்படியே சொல்லு. யாரு கேட்டாலும் இதே சொல்லா, இப்படி சொல்லு, இந்த மாதிரி சொல்லு சொல்லு. என்கிட்ட உண்மை அப்படி சொல்லாத. சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் மின்கட்டண உயர்வை எதிர்த்து மரியாதைக்குரிய அண்ணன் ஆளூர் சானாவாஸ் அவர்கள் போராடினார். இன்றைக்கு 3 மடங்கு மின்கட்டண உயர்வு வந்த போதும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி அமைதி காத்து நின்று. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு சொன்னாங்க. தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் வஞ்சிக்கவில்லை. இந்த கையில் இருக்கிற புத்தகங்களுடைய அந்த காகிதங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ. படுத்துறாயா படுத்துறா. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல. தொங்கு தொங்குடா. அத்தனை விவசாயிகளும் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு சக்கர ஆலையை சாராய ஆலையாக மாற்றி வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்கள். அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணி ஓபன் பண்ணியாச்சு போ. நிறைய வேலை கிடைக்கிறாங்க. கொக்கல கேட்டா சொல்லு. இந்த 2026 தேர்தல் களம் உங்களுக்கு எப்படி சாதகமா இருக்குன்றதுதான் கேள்வி. இந்த அரசியல் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு தமிழ்நாட்டில் நிலையான மக்களின் அமைப்பாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தலில் மக்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் நிற்பார். சைடுல போடாதடா, அடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா பாத்து. மக்கள் பார்வையில் இருந்து பேசுறீங்க, கட்சி பார்வையில் இருந்து பேசாம. ஏன்னா தொடர்ந்து களம் கண்டுட்டே இருக்கிறீங்க சட்டமன்றத்தில். நாம் தமிழர் கட்சி தாங்க மக்கள். அப்புறம் என்ன இதுல? இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி, வாக்களிப்பவர்கள்ல 40% வாக்களிக்கிறாங்கல்ல திமுக கூட்டணிக்கு, அவங்க எல்லாம் யாரு? யாராவது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் நான் வாக்கிற்கு பணம் கொடுக்காது, மக்களின் வறுமையை பயன்படுத்திக் கொள்ளாது, வாக்கு பெற்றோம் என்று சொல்லுங்க. வாக்கை வாங்கினீர்கள், அதனால ஓட்டு போறேன். என் மக்களுடைய வறுமை. இன்னொரு கேள்வி, தொடர்ந்து வாக்குக்கு பணம்ன்றத சொல்லிட்டே வரீங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பணத்தால் கிடைத்த வெற்றின்றீங்க. 26 மட்டும் உங்களுக்கு என்ன மாற்றம் வந்துடும்? என்ன நம்பிக்கை இருக்கு? எந்த நம்பிக்கையில் நாங்க முதலில் கால் வைத்து 2016 1.1 விழுக்காடு வந்து அதே 2024 8.5% வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக பணம் கொடுக்காமல் மாறினோமோ அதே நம்பிக்கையில் தான் 26. பாஜக 18% வந்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் பேசுவோம். அந்த கட்சிகளுக்கும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தனித்து சொல்ல முடியாது, எங்களால் மட்டும் தான் சொல்ல முடியும். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேசலாம். ஜிஎஃப் பிடிக்க அவனுக்கு ஒரு பெரிய படையே தேவைப்பட்டுச்சு. சக்கரவங்க நெஞ்சில தைரியத்தை விதைச்சு படை வீரர்களா மாத்தினான்.